வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு நம்ம இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி சூப்பரான இட்லி பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போறோம். ஒரு கடாயில 1 கப் உளுந்து சேர்த்துட்டு நல்லா வறுத்துருங்க. இது ஒரு 75 கிராம் இருக்குங்க. ஒரு 2லிருந்து 3 நிமிஷத்துக்குள்ள உளுந்து நல்லா கலர் மாறுங்க. அடுப்பை சிம்லேயே வச்சிருங்க. இப்போ உளுந்து எடுத்து ஒரு பிளேட்ல தனியா வச்சிருங்க. அடுத்து அதே கடாயில 1 கப் கடலை பருப்பு சேர்த்துருங்க. இது 100 கிராம் வருங்க. கடலை பருப்பு நல்லா சிவந்து வர்ற அளவுக்கு வறுத்துருங்க. இப்போ இதையும் எடுத்து வச்சுட்டு 1 கப் வெள்ளை எள்ளு சேர்த்துருங்க. 1 கப் எள்ளு 75 கிராம் வருங்க. இப்போ இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு தனியா எடுத்து வச்சிருங்க. அதே கடாயில 4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்துருங்க. சீரகம் நல்லா பொரிய ஆரம்பிக்கும் போது இதையும் எடுத்து தனியா வச்சிருங்க. அடுத்து 4 கொத்து கறிவேப்பிலை, 4 பல் பூண்டு, இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துருங்க. இது கூடவே 20லிருந்து 25 வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துருங்க. இப்போ பாருங்க, இட்லி பொடிக்கான எல்லா பொருட்களையும் வறுத்து வச்சிருக்கோம். இப்போ நம்ம வறுத்திருக்க பொருள் எல்லாமே நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிருங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளா, டேஸ்டா, ஈஸியா இட்லி பொடியை அரைச்சிட்டோம். நீங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.